ராணுவ தோட்டாக்களை விட 10 மடங்கு அதிக எடை இருக்கிற இந்த தறிநாடாக்கள் அதிவேகத்துல நெசவாளிகள் மேல பட்டா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாக்குற இந்த காயங்கள் எல்லாமே தறிநாடாக்கள் தறியை விட்டு விலகி வந்து சுவர்கள் மேல பட்டதுனால உருவானதுதான். தமிழ்ல பாவுன்னு சொல்லப்படுற இந்த பட்டிலைகள் காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி விரிவடையவும் சுருங்கவும் செய்யுது. குறிப்பா மழைக்காலங்கள்ல இந்த பட்டிலைகள்ல ஈரப்பதம் அதிகமாகிறதுனால உராய்வுல ஏற்படுற மாற்றங்கள் காரணமா இந்த தறிநாடாக்கள் பாவுலேயே மாட்டி பட்டு இலைகளை அறுத்து விட்டுரும், இல்லைன்னா தறியை விட்டு விலகி வந்துரும். இது மட்டுமே காரணம் இல்ல, இந்த இரும்பு பாகங்கள் ஒண்ணு சேர்ந்து சரியா வேலை செய்யலனாலும் புதுசா ஒருத்தர் விசைத்தறிகளை கத்துக்கிற நேரங்கள்லயும் இது மாதிரியான விபத்துக்கள் ஏற்படுது. ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 150 இருந்து 200 முறை இந்த தறிநாடாக்கள் வேகமா செயல்படுது. இந்த வேகத்துல மேலப்படுற தறிநாடாக்கள் ஆழமான காயங்களை உண்டாக்குது. ஒரு சிலர் கண்களை இழந்திருக்காங்க, சில பதிவு செய்யப்படாத உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்டவசமா இந்த விபத்துக்களை அனுபவமுள்ள நெசவாளிகள்னால முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சரி செஞ்சிட முடியும். இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள்ல நடக்கத்தான் செய்யுது. கைத்தறிகள்லயும் இந்த விபத்துக்கள் நடக்குது, ஆனா குறைவுதான். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு புடவைகளுக்கு பின்னாடியும் சொல்லப்படாத நிறைய கதைகள் இருக்கு. அதை நான் சொல்றேன். அடுத்த லூம் ஸ்டோரி வீடியோல பார்க்கலாம். நன்றி.